அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான கடகராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது சில சந்தோஷங்கள் கிடைச்சிது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் பலம் இழந்ததுனால இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ இந்த சனி பகவான் 4/11/2024 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ அஷ்டமத்து சனி திருப்பி மீண்டும் உங்களுக்கு தொடருது. எப்போதுமே சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் பகை அப்படிம்போம். அப்போ இப்போ அஷ்டமத்து சனியை நடக்கிறதுனால இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். தனி மனிதன் வண்டி, அதாவது உங்களோட இண்டிவிஜுவல் வண்டியில் போகிறத தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது சில கண்டங்களை கொண்டு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை சாமி, நான் என் வண்டியில் தான் போகணும் அப்படின்னாக்க கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிப்போங்க, ரேஷ் டிரைவிங்கை குறைங்க. அது பண்ணினோம் அப்படின்னா எதவாக இருக்கும். இல்லை பொது போக்குவரத்து காரு அல்லது பஸ்ஸு இல்லாட்டி ட்ரெயின் இதை மாதிரிலாம் போனோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் தவிர்க்கலாம். அதே போல் சந்திரனோட ராசிக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால யாரு கூடயும் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னாக்க நீங்கள் செய்யக்கூடிய வாதமும் விதாண்டாவாதமும் உங்களுக்கு எதிராகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால. அதே போல் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பதும் நல்லது. ஜாமீன் ஜவாப் போடுறதும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாமீன் ஜவாப் போட்டாக்க அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ஜாமீன் போட்ட உங்களை பிடிச்சி அவங்க வாங்கின அத்தனை கடன்களையும் உங்கள் கையில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எச்சரிக்கையான காலகட்டம் அப்படின்றது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். அடுத்தது குரு பகவானானவர் என்ன இருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு 11க்கு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு சொணக்கம் இருந்துச்சு. அந்த சொணக்கம் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, தனக்காரனான குருவே இருக்கிறதுனால வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு மேஷராசியை பார்க்குறார். மேஷராசி அப்படின்றது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்றது நம்ம பொறுத்தளவுக்கு சொல்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ இந்த தொழில் ஸ்தானங்களில் சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு.
ஆனால் பிரச்சனைகளை விட்டு வெளியிலையும் கொண்டு வந்துடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அடுத்தது இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சா? குருபலம் வந்தாச்சு. எப்பொழுதுமே ஒரு நபருக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய தொடர்பு வரும்பொழுதும் குரு பகவானுடைய பார்வை பெறக்கூடியது தான் குருபலம் அப்படிம்போம். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு குருபலம் வந்தாச்சா? குருபலம் வந்தாச்சு. இதுவரை நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி வக்ரத்தில் இருந்ததுனால, பலம் இழந்ததுனால திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்படி தள்ளி போயிட்டு இருந்த நண்பர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி வம்சமிருத்தி கிடைக்காத அத்தனை நண்பர்களுக்கும் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அப்போ குழல்நிதி யாழினிது மழலை சொல் கேளாதோர் அப்படின்றது. அப்போ வீட்டில் கண்டிப்பாக வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே ஒரு வீட்டில் குலதெய்வம் வந்தால் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாருமே வரும். குலதெய்வம் வாசம் செய்யலைன்னாக்க அந்த வீட்டில் எல்லா விதமான அசுப சக்திகளும் நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வம் வீட்டுக்கு வரும்பொழுது தான், இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும்பொழுது தான் நீண்ட நாட்களாக அந்த வீட்டில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்வுமே நிகழாமல் இருந்துச்சு. அப்போ அந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நிகழ ஆரம்பிக்கும். திருமணம், படிப்பு, கல்விக்காக உயர்நிலை போடக்கூடிய இடம், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரா? கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும், நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும். பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்குறார். அதுவும் சனி பகவானுடைய இன்னொரு வீடு. அப்போ 9 அப்படின்றத பொறுத்தளவுக்கு உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் போன்ற கல்வி படிக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தான் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கி பாஸ் பண்ணி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூனிவர்சிட்டியில் வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன வாய்ப்பு அப்படின்னாக்க, நான் என்ன கோர்ஸ் சேரணும்னு நினச்சி போனோனோ அந்த கோர்ஸ் கிடைக்கும். இதை தவிர இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகும்பொழுது அதற்குண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப், க்ரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்காமல் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிக்குமா? கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கோதண்ட ராகு. ஏன்னா ராகு கேதுவுக்கு எப்பொழுதுமே தனி வீடு கிடையாது. யார் இடத்துல வீடு கொடுத்துருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அப்போ நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகு மூலியமாக, கோதண்ட ராகு மூலியமாக கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த இந்த யூபிஎஸ்சி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி தேர்வு, குரூப் 1 தேர்வு எழுதக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு நல்ல சிறப்பான இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்லலாம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு அடிக்கடி பிரேக் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, முயற்சி எடுப்பீங்க, அது எடுக்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரே குழப்பமான நிலையும் பதட்டமான மனநிலையும் வரும். அப்படி வரும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையோடு செய்யணும். இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன், ஜவாப்பு போடுறத தவிர்த்தாச்சு அப்படின்னா சிக்கல்களை தவிர்க்க முடியும். ஒரு சில இந்த கடகராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியான அளவுக்கு பலன் தரலை அப்படின்னு சொன்னாக்க தொடர் தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும். அப்போ அந்த தொடர் தோல்வியிலேருந்து
விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது சனி பகவானுடைய சன்னிதானம். அப்போ இந்த சன்னிதானத்தில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ 7.5 சனியோ நடக்கிறவங்க தான் போகணுமே தவிர, அது இல்லாதவங்க போனால் கெடுபலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்பு சனீஸ்வர பகவான் அங்கே கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் ஈஸ்வரன் தர்பாரண்யேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை, இதை தவிர சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரும்பொழுது 11 எல் தீபம் போட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கடுத்து வெளியில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 11 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் ஏற்படுகின்ற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு சொல்கிறோம். நல்லது. நமஸ்காரம்.